பாலாறில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க திமுகவில். இன்றைக்கு வரை கட்டவில்லை. காஞ்சிபுரம் உத்திரமேரூருக்கு பாலம் வேண்டும், தேர்தல் அறிக்கையிலே திமுக சொல்லி இருக்கிறது. ஆனால் இதுவரை செய்யவில்லை. இன்னைக்கு அந்த ஓரிக்கை கிராமத்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. பிறகு ஆள்பாக்கம், அரசூர், சுருட்டல் போன்ற கிராமங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரஷர் குவாரிகள், எல்லா கனிம வளங்களும் கொள்ளையடிக்கப்படுகிறது. ஆனால் அங்கே போக முடியவில்லை. பள்ளிக்கு மாணவர்கள் கூட செல்ல முடியவில்லை. எல்லா வண்டிகளில் நிறைய லோடு ஏற்றிட்டு போகிறாங்க. அங்கே டூ வீலரில் எல்லாரும் பயந்து பயந்து போக வேண்டியிருக்கு. கல்லோடு லாரிலோடு ஏற்றிட்டு வரும்போது அவங்க ரொம்ப திணறிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறது. நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 12% வட்டியை 8% குறைப்போன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் செஞ்சிருக்காங்களா? இதுவரைக்கும் செய்யவில்லை. கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக எல்லா உதவிகளையும் செய்வோம்னு சொன்னாங்க. 1000 ரூபாய் மாதம் கொடுக்கிறார்கள், அதை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று நெசவாளர்கள் சொன்னார்கள். இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை. இந்த லட்சணத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்?